என்ன பண்ண போறோம்னா சூப்பரான ஒரு காரப்பொடி மீன் குழம்பு தான் வைக்க போறோம். சளி, இரும்பல், ஜுரத்துக்குலாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால இப்போ நான் பூண்டு மிளகு வச்சு காட்ட போறேன். எப்படி வைக்கலாங்கிறத வாங்க வீடியோ பண்ணப்போம். அதுக்கு தேவையா இந்த மசாலாலாம் வறுக்கிறதுக்காக சட்டி வச்சிருக்கேன். இந்த மசாலாலாம் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 25 கிராம் தனியா எடுத்திருக்கேன். ஒரு 4 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5 வந்து நீட்டு மிளகாய் எடுத்துருக்கேன், காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுந்துச்சு. இந்த அளவுக்கு வறுந்தா போதும். இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த மிளகாய் தனியாக இந்த மசாலாலாம் இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு 100 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் நல்லா நாட்டு வடகம் எடுத்துருக்கேன். இந்த வடகத்தை தான் நான் போட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ முழுசாக ஒரு பூண்டு எடுத்து உரிச்சு க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச பூண்டை இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சிறுதீயில இந்த பூண்டு நல்லா செவந்து வரட்டும். இப்போ நான் மசாலாலாம் வறுத்து வச்சேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூடயே ஒரு சின்ன சைஸ், ஒரு மீடியமான சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியமான சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பூண்டு பொடி பூண்டை தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தோலோடு போட்டால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் தோலோடு எடுத்துருக்கேன். இந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மையை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா செவுக்கணும். இப்போ நல்லா சிவந்து வச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் இப்போ அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா. அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நான் கருவேப்பிலையே சேர்க்கல, கொத்தமல்லி தழை தான் சேர்க்குறேன். கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க.
நான் ஒரு 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை இப்போ அதில் ஊற்றிக்கலாம். தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி போட்டு நல்லா ஊற்றலாம். மூடி போட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டி வந்துச்சு. இப்போ அது ரிட்டன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க குழம்பு. எண்ணெய்லாம் அந்த தேங்காய் எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம இந்த மீனை போடுறோம். நம்ம இந்த மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. சிம்மரில் தான் வேகணும். மீன் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5 செகண்ட் இல்லை 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மர்லேயே கொதிக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சி முள்ளுலாம் தனித்தனியாக வந்துடும் இந்த மீனை பொறுத்த வரைக்கும். அதனால் சிம்மரில் தான் வைக்கணும். இப்போ நான் சிம்மரில் வச்சுருக்கேன். இப்போ நான் மூட தேவையில்ல. மூடாமையே நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் லைட்டாக இப்படிக்கா கொஞ்சம் கரண்டி எல்லாம் இப்படி பண்ணி விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீன் போட்டு சிம்மர்லேயே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க. இந்த இது மாதிரி தான் கொதிக்கணும் குழம்பு. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கொதிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த வந்து எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது மாதிரி வந்தால் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. நல்ல பதத்துக்கு வந்துச்சு குழம்பு. ஆஃப் பண்ணிடலாம். மீன்லாம் பாருங்க போட்டது அப்படியே இருக்கு பாருங்க. மீன்லாம் ஒன்று கூட உடையாம இருக்கு பாருங்க. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க மீன் போட்டபடியா இருக்கு. புளிப்பு காரம் அந்த பூண்டு மிளகோட வாசனை எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பூண்டு மிளகு காரப்பொடி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.